நிலை நிற்க முடியும். ஏன்னா மத்தேயுல சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நானா இருக்கட்டும், முடிவு பரியந்தம் ஓடி முடிப்பனான்றது எனக்கு தெரியாது. அவர் கிருபை பாராட்டுனா ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாரு. இன்னும் போற வழியில எவ்வளவு பாடுகள் அவமானங்களை சந்திக்க நேரிடும். ஒருவேளை இன்னைக்கு பாருங்க, அது ஊழியத்துல எப்ப என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுமா. தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. புலம்பல் அழகா சொல்றாரு 3வது அதிகாரத்துல 31வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கீழே அவர் சொல்றாரு, அவருடைய சித்தம் இல்லாம ஒரு காரியமும் நமக்கு நடக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா சிலது நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆனா அப்ப அவர் தான் நியாயாதிபதி செய்யணும். ஒருவேளை அவங்க தவறா போதிக்கிறாங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை குறையா பேசுறாங்களா, குற்றம் பிடிக்கிறாங்களா, நேரா போய் பேசுங்க. இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்துட்டு இல்ல பேஸ்புக்ல உட்காந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துட்டு நம்ம பேசும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவரை குறை சொல்றது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் முழுவதையும் நம்ம என்ன செய்யறோம், தூசிக்கிறதுக்கு காரணமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம குறைன்னு வந்துட்டா நம்ம ஒருத்தரை மாத்திரம் சொல்றது இல்லை, எல்லாரையும்